ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின் எந்த ஒரு சரத்தும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிகளுக்கும் முரணானது அல்ல, உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளது. ஐஸ் உற்பத்தியுடன் தொடர்புடைய மூலப்பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் எவ்வாறு துறைமுகத்திலிருந்து வெளியே வந்தன? கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷின்வத்ராவுக்கு அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் 1 வருட கால சிறை தண்டனை விதித்துள்ளது. பதினேழாவது ஆசிய கிண்ணத் தொடர் இன்று ஆரம்பம். உள்நாட்டுச் செய்திகள். குற்றவாளிகளான கேல் பத்ரே பத்மே உட்பட 5 இந்தோனேஷியாவில் கைதாகும் போது எடுக்கப்பட்ட முழுமையான காணொளி வெளியாகியிருக்கின்றது. கேல் பத்ர பத்மே மற்றும் குடு நிலங்க முதலில் கைது செய்யப்படுகின்றனர். பின்னர் கொமாண்டோ சலிந்த, பெக்கோ சமான் மற்றும் தெம்பிலி லைரு ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். இந்தோனேஷியாவில் தலைமறைவாக இருந்தபோது இந்த குற்றவாளிகள் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இந்தோனேஷிய போலீசார் கைது செய்தனர். ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின் எந்த ஒரு சரத்தும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிகளுக்கும் முரணானது அல்ல என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளது. இன்றைய சபை அமர்வின் ஆரம்பத்தில் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை அறிவித்தார். இதன்படி குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் என்று தெரிவித்தார்.
ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐஸ் உற்பத்தியுடன் தொடர்புடைய மூலப்பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் செயற்பாட்டில் ஒரு முன்னேற்றமாக அமைந்து காணப்படுகிறது. இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டதுடன் பல கேள்விக்குரிய விடயங்கள் வெளிவருவதனால் அரசாங்கம் இந்த விடயத்தின் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த 2 கொள்கலன்களும் துறைமுகத்திலிருந்து எவ்வாறு வெளியே வந்தன என்பதுதான் இங்குள்ள கடுமையான பிரச்சனையாக காணப்படுகிறது. சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நமது நாட்டின் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருளினது பரவல் தொடர்பிலான தகவல்களை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றன. இந்த 2 கொள்கலன்கள் குறித்தும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நமது நாட்டிற்கு ஏலவே தகவல்களை தெரிவித்தனவா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி காணப்படுகின்றது. இந்த புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்ற திகதி, தகவல் குறித்து விசாரணைகளை நடத்தி நபர்கள் மற்றும் விசாரணை நடத்தப்பட்ட காலப்பிரிவு, இந்த பரிசோதனைகளுக்கு பிறகும் ஐஸ் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இந்த 2 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனவா போன்ற தகவல்களை அறிந்து கொள்வது அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களது ஒன்றியத்தினருடன் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயனங்கள் குறித்து சோதனை அறிக்கை அடுத்த 2 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. தொடர்புடைய பொருட்களின் மாதிரிகளை சோதிக்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் இந்திக வன்னிநாயக்க தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களால் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மித்தனிய பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தங்கல்ல பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் இது போன்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நேற்று கந்தான பகுதியில் இதே போன்ற பொருட்கள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பொருட்களின் மாதிரிகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளதாகவும் சோதனை விரைவில் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்திக வன்னிநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். நிதி மோசடி தொடர்பான முன்னாள் அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கை நிறைவுறுத்துவதாக கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று அறிவித்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றில் இது தொடர்பான வழக்கை தொடர்ந்துள்ளதால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கை நிறைவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். அதன்படி பிரதிவாதிகள் பொருத்தமான திகதிகளில் கொழும்பு மேல் நீதிமன்றில் ஆஜராகுமாறும் நீதவான் உத்தரவிட்டார். இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இதன்போது நீதவான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு நடவடிக்கைகளை நிறைவுறுத்த முடியும் என தெரிவித்தனர். அதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குறித்த வழக்கின் நடவடிக்கைகள் நிறைவுறுத்த முடிவு செய்த பிரதான நீதவான் பிரதிவாதிகள் பொருத்தமான திகதிகளில் மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல, அவரது மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். அமைச்சராக இருந்த காலத்தில் 97 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள வங்கி கணக்குகள், ஆயுள் காப்பீட்டுக் கொள்கைகள் மற்றும் வாகனங்களை சட்டவிரோதமாக பெற்றதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 4 வரை நடந்த 1757 வீதி விபத்துகளில் நாடு முழுவதும் மொத்தம் 1870 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக ஹப்புகொட இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். வீதி விபத்துகளால் தினமும் சுமார் 7 முதல் 8 பேர் உயிரிழப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே வாகன சாரதிகள், பாதசாரிகள் மற்றும் பயணிகள் உட்பட அனைத்து வீதி பயனர்களும் போக்குவரத்து சட்டங்களை அவசியம்
அவசியம் பின்பற்ற வேண்டும். விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்க சுய ஒழுக்கத்துடன் அவதானத்துடனும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சற்று சிந்தியுங்கள். பேருந்தில் பயணிக்கும் போது படிகளில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கை, கால், தலை போன்றவற்றை வாகனத்திற்கு வெளியில் பாதுகாப்பின்றி வைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். முச்சக்கர வண்டிகளில் 3 பேருக்கு அதிகமானோர் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். மிகவும் ஒழுக்கமாக வீதிகளை பாவியுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். எல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற விபத்தானது சாரதியின் கவனையினத்தாலேயே ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக அப்புகொட தெரிவித்துள்ளார். சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 4ஆம் தேதி இரவு சுற்றுலா சென்று திரும்பிய தங்கல்ல மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் 24வது மைல்கல் பகுதியில் பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து பல பிரிவுகள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போக்குவரத்து பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். எல்ல ராவணா எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்து குறித்து விசேட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சென்று ஆராய்ந்துள்ளனர். பதுளை மற்றும் பண்டாரவுள்ள பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளின்படி விசேட விசாரணை இடம்பெறுகிறது. பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. 25 வயதுடைய ஒருவரை பேருந்தின் சாரதியாக செயற்பட்டு அவரால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக அப்புகொட குறிப்பிட்டுள்ளார். காலி பலபிட்டிய பிரதேசத்தில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அம்பலங்கோட்டை போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் தம்மிக நிரோஷன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பிரதான துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரில் இவ்வாறு காயமடைந்துள்ளார். இவர் வழக்கு விசாரணைக்காக முச்சக்கர வண்டியில் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலங்கோட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகளுடனான மோதலின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதற்கான எந்தவொரு வெளிப்புற தலையீடு அல்லது வழிமுறைகளையும் இலங்கை நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்தார். ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வால்கர் டர்க் இலங்கை குறித்து தமது அறிக்கையை முன்வைத்தார். அந்த அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் சார்பில் பதில் வழங்கிய வெளிவிவகார அமைச்சர் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக மாத்திரமே பொறுப்புக்கூறல் செயல்முறைக்கு இலங்கை உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைத்து இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை உறுதி செய்வதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளதோடு தொடர்ந்தும் எடுத்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே புதிய அரசாங்கத்தினால் தற்போது ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை அங்கீகரிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் பொறுப்புக்கூறல் வழிமுறைகள் உட்பட நிர்வாகத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இலங்கை அரசாங்கத்திற்கு மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் வெளிவிவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். நேற்று பிற்பகல் மனித உரிமைகள் பேரவையில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கையை சமர்ப்பித்தார். இலங்கை குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் நீதி வழங்குவதற்கும் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்பதற்கும் பாகுபாடு மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலை ஒழிப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் இறுதியாகவும் உறுதியான முடிவுகளை தர வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் வலியுறுத்தினார். உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை தெளிவாக ஒப்புக்கொள்ளவும் அரசின் பொறுப்பையும் விடுதலை புலிகள் உள்ளிட்ட அரச சாரா ஆயுத குழுக்களின் பொறுப்பை அங்கீகரிக்கவும் அந்த அறிக்கை ஊடாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான வழக்குகளை கையாள சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படையில்
அடிப்படையிலான ஒரு சுயாதீன விசேட குழு மூலம் அர்ப்பணிப்புகள் நீதித்துறை பொறிமுறையை நிறுவுமாறு இலங்கை அரசாங்கத்தை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார். வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் நீண்டகால பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவித்தல் ஆகியவை அந்த பரிந்துரைகளில் அடங்குகின்றன. சர்வதேச மனித உரிமைகள் கடமைகளை நிறைவேற்ற விரிவான பாதுகாப்பு துறை மறுசீரமைப்பு மற்றும் பரந்த அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நிறுவன மாற்றங்களையும் அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்ததுடன் அதிகாரிகள், சிவில் சமூகம், அரசியல் கட்சிகள் மற்றும் மத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமான நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து பிரித்தானியா அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உயர்ஸ்தானிகரின் அண்மைய இலங்கை விஜயம் மற்றும் அறிக்கைக்கு பிரித்தானியா தமது நன்றியை தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை வரவேற்கும் அதேவேளை உறுதியான மற்றும் நிலையான முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய புதைகுழிகளை தோண்டி எடுத்து விசாரணை செய்வதற்கான இலங்கை அதிகாரிகளின் நடவடிக்கை மிக முக்கியமானதோடு அதனை சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது. தன்னிச்சையான தடுப்பு காவல், காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள், மனித உரிமை பாதுகாவலர்களை அச்சுறுத்துதல் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்தல் ஆகியவை குறித்த உயர்ஸ்தானிகரின் தொடர்ச்சியான கவலைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற சட்டங்களை ஒழிக்க பொதுமக்களுக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அடிப்படை சுதந்திரங்களை கட்டுப்படுத்த தொடர்ந்தும் அந்த சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாக கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளை மீண்டும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். எந்தவொரு நல்லிணக்கமும் பொறுப்புக்கூறல் செயல்முறையும் உள்ளடக்கியதாகவும் விரிவானதாகவும் இருப்பது, பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டிருப்பது, கடந்த கால பரிந்துரைகளை உருவாக்குவது மற்றும் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்வது மிகவும் முக்கியமாகும். அதே நேரம் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறை குறித்த உங்கள் அலுவலகத்தின் முக்கியமான பணியை முன்னெடுத்து செல்லவும் ஐநா மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகரிடம் பிரித்தானியா கோரியுள்ளது. மேலும் இந்த பிரச்சினை இலங்கையில் முன்னுரிமை பிரச்சினையாக கவனிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளில் அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற விருப்பம் கொண்டுள்ளதாகவும் பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிரிபத்கொடை பகுதியில் அரசுக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்தமை தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கமைய சந்தேக நபர் மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. புதையல் தோண்ட முற்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 9 பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் மேலதிக நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார். சரஸ்வதிபுர திப்பிரி கடவள பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு அருகில் உள்ள காணியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 9 பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரட்டை கொலை துப்பாக்கி சூட்டுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் தங்காளை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மித்தனிய போலீஸ் பிரிவின் தேக்கவத்த வீதி பகுதியில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதியன்று இடம்பெற்ற இரட்டை கொலை துப்பாக்கி சூடு தொடர்பாக தங்காளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்ட போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்பிலிபிட்டிய பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள்
அம்பிலிபிட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மில்லிமீட்டர் 9 ரக துப்பாக்கி, மில்லிமீட்டர் 9 ரக 53 வெடிமருந்துகள், வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 12 ரக 25 வெடிமருந்துகள், 4 வெடிமருந்துகள் N45 என குறிக்கப்பட்டுள்ளன. 19 வெடிமருந்துகள் வகை T56, 2 வெற்று தோட்டாக்கள், 1 ஜோடி கைவிலங்கு மற்றும் 300 கிராம் 120 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக தங்காளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கெலனிவெளி மார்க்கமூடான ரயில் சேவைகள் கொஸ்கம ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று மாலை அவிசாவளை புவக்பெட்டியவில் ரயில் ஒன்று தடம் புரண்டதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து அவிசாவளை நோக்கி பயணித்த ரயில் ஒன்று நேற்று மாலை புவக்பெட்டிய மற்றும் அவிசாவளை ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கெலனிவெளி பாதையில் ரயில் சேவைகள் கொஸ்கம வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. 2018ஆம் வருட 32ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் நாம் எமது நல்லாட்சி காலத்தின் போராடி பெற்று உருவாக்கிய மலையக அதிகார சபை என எம்மால் அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிட உங்கள் அரசாங்கத்தால் எடுக்கப்படும் முயற்சியை உடனடியாக கைவிடுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதியுள்ள அவசர கடிதத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதி அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நுவரெலிய, கொழும்பு, அவிசாவெள்ள, கண்டி, மாத்தல, ரத்தினபுரி, கேகல்ல, களுத்தொர, பதுல, மொனராகல, காளி, மாத்தர, குருநாகல் ஆகிய மாவட்ட பெருந்தோட்ட பிராந்தியங்களில் வாழும் மலையக தமிழ் மக்கள் சமூக, பொருளாதார, கலாச்சார வளர்ச்சிகளில் வளர்ச்சி குன்றிய பிரிவினர் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இது 200 வருட சாபம். இதற்கு காரணம் இந்த சமூகம் இந்நாட்டின் தேசிய வரம்புக்குள் கொண்டுவரப்படாமல் இன ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்டமையாகும். இதற்கு காரணம் இவர்கள் அந்நியர்கள், இவர்கள் தமிழர்கள். இவர்களுக்கு காணி வழங்கக்கூடாது, வீடு வழங்கக்கூடாது, தேசிய கல்வி கட்டமைப்புக்குள் கொண்டு வரக்கூடாது, தேசிய சுகாதார கட்டமைப்புக்குள் கொண்டு வரக்கூடாது, பிரஜா உரிமை வழங்கக்கூடாது என எம்மீது காட்டப்படும் இனவாதம்தான் 200 வருட ஒடுக்குமுறையில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் இந்த சமூகத்தின் கல்வி தரும் பாடசாலைகள் 1976ஆம் ஆண்டிலேயே தேசிய கல்வி கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டன. கடைசி தொகுதி குடியுரிமையும் 2003ஆம் ஆண்டிலேயே வழங்கப்பட்டு முழுமையடைந்தது. ஆகவே தேசிய வளர்ச்சி பாதையில் நாம் தாமதமாகவே நடக்க ஆரம்பித்தோம். இதனால் இந்த சமூகம் பின்தங்கிய சமூகமாக இருக்கின்றது என்று மனோ கணேசன் அவரது கடிதத்திலே குறிப்பிட்டுள்ளார். எமது சமூகத்தின் கல்வி ஒன்றியத்தின் ஊடாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் ரதெல்ல தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை கல்வியலாளர் சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது கொட்டகல அரசினர் ஆசிரியர் கலாசாலையில் விரிவுரையாளராக கடமை புரியும் திரு மா கிருஷ்ணகுமார் மற்றும் ரதெல்ல தமிழ் மா வித்தியாலய அதிபராக கடமை புரியும் திரு யோகேஸ்வரன் மற்றும் தபால் நிலைய அதிபராக கடமை புரியும் ஸ்ரீராம் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மூவருமே இப்பாடசாலையின் பழைய மாணவர்கள் என்பதும் சிறப்புக்குரிய விடயமாகும். இதனை ரதெல்ல கல்வி சமூக ஆசிரியர் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமுத் அல் கதானி அவர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி MLAM இஸ்புல்லா அவர்கள் நேற்று கொழும்பில் உள்ள சவுதி தூதரகத்தில் உத்தியோகபூர்வமாக சந்தித்தார். இச்சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா அவர்கள் சவுதி அரேபியா இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்ததுடன் சவுதி அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் பல்வேறு உதவிகளுக்கு நன்றிகளை தெரிவித்தார். மேலும் இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு கூடுதல் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார திணைக்களத்தின் பணி மேலும் திறம்பட நடைபெறுவதற்கான வசதிகள், உலமாக்கள், முஹத்தீன்கள், இமான்களுக்கும் பயிற்சி வழங்க நிறுவனம் அமைத்தல், அரபு கல்லூரிகளில் விஞ்ஞான தொழில்நுட்ப கல்வியை விரிவுபடுத்தல் போன்ற முயற்சிகளுக்கு சவுதி அரசாங்கத்தின் வழிகாட்டுதலும் ஆதரவும் தேவைப்படுகின்றன. இலங்கையில் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்த நிறுவனமாக அந்த திணைக்களம் செயற்படுவதற்கு சவுதி அரசின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனுடன் ஹஜ் யாத்திரைக்கான இலங்கையின் ஹஜ் கோட்டா அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் காலங்களில் இலங்கைக்கு வழங்கப்படும் பேரிச்சம்பளங்களின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையையும் முன்வைத்தார்.
பதுளை போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் பாலித ராஜபக்ச ஒழுக்காற்று விசாரணைக்காக அரசு சேவை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த காலத்தில் நிலவிய மருந்து பற்றாக்குறை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வைத்தியரிடம் வினவிய போது சுகாதார அமைச்சின் அழைப்புக்கமைய தாம் அரசு சேவை ஆணைக்குழுவுக்கு வந்ததாக நேற்று தெரிவித்தார். 15 பேர் உயிரிழப்புக்கு காரணமான வெள்ளவாய பிரதான வீதியில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தின் போது விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக வைத்தியர் பாலித ராஜபக்ச தமது உயிர் ஆபத்தையும் பொருட்படுத்தாது களத்தில் பலருக்கு சிகிச்சை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிபதி பயணித்த வாகனத்தை காணொலி எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை செப்டம்பர் 10 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருவாத்தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜரான போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காணொலி எடுத்த கையடக்க தொலைபேசியை அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் ஒப்படைத்து அறிக்கையொன்றை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபர் காணொலி எடுத்த கையடக்க தொலைபேசியை அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் ஒப்படைத்து அறிக்கை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கினார். சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோருவதாகவும் அவரை பிணையில் விடுவிக்குமாறும் கோரிக்கை விடுத்தார். ஆனால் சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் 10 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினரான ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின்படி சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்படுவார் என்று சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசக்க முன்னிலையில் சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். முந்தைய விசாரணையின் போது ஆரம்ப தடுப்பு காவல் உத்தரவு முடிந்த பின்னர் சந்தேக நபர் தடுப்பு காவலில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரது காவலை நீட்டிக்க முடிவு செய்துள்ளார். உலக நீர் விளையாட்டு மற்றும் ஆசிய ஒலிம்பிக் சபையின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் ஹுசைன் அல் முசல்லம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு பிரதமரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது விளையாட்டு வீரர்களின் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்திற்கும் விளையாட்டுத்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை கேப்டன் ஹுசைன் அல் முசல்லம் வலியுறுத்தினார். மேலும் தற்போதுள்ள விளையாட்டு சட்டம் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதின் அவசியத்தையும் தேவையான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டியதன் தேவையையும் எடுத்துரைத்தார். அப்போது பாடசாலை மாணவர்களிடமும் சமூகத்திலும் விளையாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் நன்னடத்தையும் ஆரோக்கியமும் வளரும் என்று பிரதமர் கூறினார். வெளிநாட்டில் இருக்கும் ஊனமுற்ற மற்றும் வெளிநாடுகளில் காணாமல் போதல் உள்ளிட்ட பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களின் பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக புலமை பரிசில் திட்டம் ஒன்றை செயற்படுத்த ஜனாதிபதி நிதி திட்டமிட்டுள்ளது. கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவியல் பிரகாரம் ஜனாதிபதியின் நிதியம் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்த உள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்த கலந்துரையாடல் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷான் கமகே ஆகியோரின் தலைமையில் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இந்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் இலங்கை தொழிலாளர்களுடைய இங்கிருக்கும் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதிப்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சம்பந்தப்பட்ட நபர் இலங்கையர் என்பது மாத்திரமே அளவுகோலாக கருத்தில் கொள்ளப்படுவதோடு குறித்த புலமை பரிசில் வழங்குவதற்கான பொருத்தமான வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்பட உள்ளன. காட்டு யானைகளின் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் பிள்ளைகளுக்கு இதே போன்று புலமை பரிசில் திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் இதை மேலும் பல துறைகளுக்கும் விரிவுபடுத்த ஜனாதிபதி நிதியம் எதிர்பார்க்கிறது.
மின்சார சபை ஊழியர்கள் தொடங்கிய சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் முதல் கட்டம் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து எந்த நேர்மையான பதிலும் கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேலைநிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியாந்தா தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திர மாவட்டங்களிலும் காலை வேளையில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தி உள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவாத்ராவுக்கு அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் 1 வருட காலம் சிறை தண்டனை விதித்துள்ளது. அவர் மீதான முன்னைய குற்றச்சாட்டுகளுக்கு 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என தாய்லாந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தாய்லாந்தின் மிகப்பெரிய பணக்காரரும் அரசியல் கட்சி தலைவருமான தக்ஷின் சினவாத்ரா அந்நாட்டின் செல்வாக்கு மிக்கவராக கருதப்படுகிறார். 2001 முதல் 2006 வரை தாய்லாந்து பிரதமராக பதவி வகித்த அவர் 2007ஆம் ஆண்டு பியூ தாய் எனும் கட்சியை துவங்கினார். ஆட்சியை இழந்த தக்ஷின் சினவாத்ரா மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. இதனை அடுத்து 2009ஆம் ஆண்டு தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான மாண்டெனெக்ரோவுக்கு தப்பி சென்ற சினவாத்ரா சுமார் 15 ஆண்டுகள் கழித்து கடந்த 2023ஆம் ஆண்டு தாய்லாந்து வந்தடைந்தார். பியூ தாய் கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் அவர் மீதான வழக்கில் அவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த சிறை தண்டனை தாய்லாந்து மன்னரால் 1 வருடமாக குறைக்கப்பட்டது. 1/4 நூற்றாண்டாக தாய்லாந்து அரசியலில் பெரும் செல்வாக்கு செலுத்தி வரும் கோடீஸ்வரரான தக்ஷின் ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே சிறைச்சாலையில் இருந்த நிலையில் வைத்திய சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தண்டனையை அனுபவித்து வந்தார். பின்னர் 6 மாதங்களில் விசேட பிணையில் வெளியே வந்த தக்ஷின் சினவாத்ரா தாய்லாந்து அரசியலில் மீண்டும் செல்வாக்கு செலுத்தினார். இந்த நிலையில் செப்டம்பர் 4ஆம் தேதி புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க தாய்லாந்து பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவரது கட்சி தோல்வியடைந்தது. இதனை அடுத்து அவருக்கு எதிரான விசாரணையின் போது ஏற்கனவே வைத்தியசாலையில் இருந்தபடி தண்டனையை அனுபவித்ததால் அது தண்டனையாக கருதப்படாமல் ஓராண்டு தண்டனையை விதிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிராங்காய்ஸ் பெய்ருவுக்கு எதிராக பெரும்பான்மை எம்பிக்கள் வாக்களித்ததால் பிரதமர் பதவியை பெய்ரு ராஜினாமா செய்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியாக உள்ள இமானுவேல் மேக்ரோன் கடந்த வருடம் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த உத்தரவிட்டார். அதன்படி தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் முதலில் கேப்ரியல் அட்டல் பிரதமராக பதவி வகித்தார். அவர் கடந்த செப்டம்பரில் ராஜினாமா செய்த நிலையில் அதன் பிறகு மைக்கேல் ஃபார்னியர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். மைக்கேல் ஃபார்னியர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்த நிலையில் 3ஆவதாக பிராங்காய்ஸ் பெய்ரு பிரதமராக பதவியேற்றார். பிரான்ஸ் அரசுக்கு சுமார் 3 டிரில்லியன் யூரோக்கள் அளவுக்கு கடன் உள்ளது. அரசை கடனில் இருந்து மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க பிரதமர் பிராங்காய்ஸ் பெய்ரு திட்டமிட்டு வந்தார். அரசின் செலவுகளை சிக்கனமாக மேற்கொள்வது அவசியம் என்ற தன் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கோரி நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிராங்காய்ஸ் பெய்ரு அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. மொத்தமுள்ள 573 உறுப்பினர்களில் 364 உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இதுவரை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆட்சியில் 4 முறை பிரதமர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இப்போது புதிய பிரதமரை கண்டறிந்து பதவியேற்க செய்ய வேண்டிய நெருக்கடி ஜனாதிபதி மேக்ரோனுக்கு ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய தவறிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ் உள்ளிட்ட 26 சமூக ஊடக தளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்தது. நேபாளத்தில் விதிக்கப்பட்ட இந்த தடையை எதிர்த்து நேற்று போராட்டம் வெடித்தது.
பெருமளவிலான இளைஞர்கள் காத்மண்டுவில் பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்திற்குள் நுழைய முயன்றபோது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்தது. 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனை அடுத்து நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாக் இதற்கு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் சர்மா ஒளியிடம் சமர்ப்பித்தார். இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான அவசர கூட்டமும் நடத்தப்பட்டு சமூக ஊடகங்களுக்கான தடை நள்ளிரவில் நீக்கப்பட்டுள்ளது. நிறுத்தப்பட்ட சேவைகளை விரைவில் தொடங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் சர்மா ஒளி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசாங்கத்தின் முயற்சிகளும் ஜென்சி தலைமுறையினரிடையே உள்ள தெளிவின்மையும் இந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்கு வழிவகுத்துள்ளன. சமூக ஊடகங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. அதன் பயன்பாட்டிற்கு உகந்த சூழலை உறுதி செய்யவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மத்தியில் தலைநகர் காத்மண்டுவில் பாராளுமன்றம், பிரதமர் அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை பாதித்து வரும் புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளது. புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக என்ட்ரோமிக்ஸ் என்ற புற்றுநோய் தடுப்பூசியை ரஷ்ய நாட்டு மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவனம் கண்டுபிடித்தது. mRNA அடிப்படையிலான இந்த தடுப்பூசி அனைத்துவித பரிசோதனைகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளை வெற்றிகரமாக அளித்துள்ளது. இந்த தடுப்பூசி ஏற்கனவே ரஷ்யாவில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோயியல் மையங்களில் ஆரம்பகட்ட மருத்துவ பயன்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்கு பயன்படுத்தப்பட்ட அதே mRNA நுட்பமே இந்த தடுப்பூசிக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததும் இந்த தடுப்பூசி பொது பயன்பாட்டுக்கு விடப்படும் என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட அடுத்த தலைமுறை நோய் எதிர்ப்பு சிகிச்சையாக இது இருக்கும் எனவும், கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சையைப் போல அல்லாமல் ஆரோக்கியமான திசுக்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை துல்லியமாக குறிவைத்து அளிக்கும் திறன் கொண்டதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஒட்டுமொத்த உலகையும் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் புற்றுநோய்க்கு எதிராக இதுவரையில் எந்தவொரு தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதன்முறையாக புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடித்து அதனை பரிசோதனை செய்து வெற்றிகரமாக்கியுள்ளது ரஷ்யா. இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு குறித்த தடுப்பூசியூடாக சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையை ரஷ்யா முன்வைத்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். பதினேழாவது ஆசிய கிண்ணத் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. தொடரின் ஆரம்ப ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரில் 8 அணிகள் ஆசிய கிண்ணத்திற்காக போட்டியிடவுள்ளன. இலங்கை அணி எதிர்வரும் சனிக்கிழமை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தமது முதல் போட்டியை ஆரம்பிக்கவுள்ளது. குழுநிலை போட்டிகளில் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. திட்டமிடப்பட்ட 19 போட்டிகளில் இறுதிப் போட்டி உட்பட 11 போட்டிகள் துபாயில் நடைபெறவுள்ளதுடன் எஞ்சிய 8 போட்டிகள் அபுதாபியில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு சாம்பியனான இந்தியா 8 கிண்ணங்களை ஆசிய கிண்ண வரலாற்றில் பெற்றுள்ள அணியாகும். இலங்கை 6 தடவைகளும், அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் 2 தடவைகளும் கிண்ணம் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.